நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. திரளான செல்வத்தில் களிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களிகூறுகிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் குடும்பமாக இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியை உங்களோடு சேர்ந்து இணைந்து செய்வதில் மிகுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் வாழ்க்கையிலே செய்த ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்களுக்கும் நாங்கள் அறிவிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கியுள்ளோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்த எங்கள் வாழ்க்கையும் கூட ஆண்டவர் அவருக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த வேலையிலும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறப்பா, அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உமது நாம் மகிமைப்படும்படியாக அப்பா நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும், மகனோடு பேசுங்க ஆண்டவரை. மகனை மறைத்து நீர் வெளிப்படும். உமது வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், கேட்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா ஜெபிக்கிறோம். ஏசி மூலம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வேதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய உபத்திரவ காலங்களிலே இந்த வார்த்தையை சங்கீதங்களிலே எழுதியிருக்கிறார். நாமும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் ஆண்டவரை முருக பற்றி கொண்டால் எல்லா உபத்திரங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடப் போகிறோம். பாடல் பாடிவிட்டு நாம் அடுத்த காரியங்களுக்குள்ளாக செல்வோம். பழைய பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான், இணைந்து பாடுவோம். ஏழைக்கு பங்காளனாய், பாவிக்கு இரட்சகனாய், இயேசு என்ற திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்ற திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். மரியாள் வளர்த்த செல்வம் மனித தெய்வம் அவதரித்தான். மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா. ஆண்டவனம் இயேசு பிரான், அன்பு மனம் அணக்குதம்மா. ஆண்டவரம் இயேசு பிரான், அன்பு மனம் அணக்குதம்மா. ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்ற திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளனாம், முள்முடி சூட்டி வந்த முதற் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. உயிர் மரித்தெழுந்த எங்க இயேசு உத்தமரே, உயிர் மரித்தெழுந்த உத்தமரே இயேசு ஐயா. நீ இன்றி உலகத்திலே நிதி தெய்வம் ஏதும் உண்டோ? நீரின்றி உலகத்திலே இயேசு தெய்வம் வேறு உண்டோ? ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்ற திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்ற திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளனாய் இயேசு இந்த உலகத்திலே, பூலோகத்திலே உதித்தார். மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் 33 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு அடையாளங்களாக
நமக்கு கடந்து சென்றிருக்கிறார். நாமும் அவரை போல வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஏனென்றால் அவரை போன்று வாழ்வது இந்த உலகத்திலே மிகவும் கடினம். ஆனால் இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை முருக பற்றி கொண்டால் நாம் அவரை போல வாழ்வதற்கு கட்டாயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். 33 வயது வரை கடவுள் இயேசு என்றால் என்னென்று தெரியாது இருந்த எங்களையும் கூட ஆண்டவர் பிரித்தெடுத்து இந்த நாள் வரை நடத்தி வருகிறார். அவருடைய நடத்துதல் வித்தியாசமான நடத்துதல். ஆகவே நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் சிறிது நேரம் ஆண்டவரை துதித்து அதற்கு பின்பாக கூட நாம் அடுத்த காரியங்களுக்குள்ளாக செல்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கூடையும் கூட ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆண்டவரே இந்த துதி வேளையிலே ஆண்டவரே எங்களோடு துதி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இடர்பாடுகள், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வியாதிகள் வந்தது ஆண்டவரே, வறுமைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ மனிதர்கள், நேற்றிருந்த மனிதர்கள் இன்று இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களையும் ஆண்டவரே, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களையும் இம்மட்டும் நீர் பலப்படுத்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஜாஸ்வா டிவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் ஒன்றுமில்லாத இடங்களில் உருவாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, ஆனாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் நீர் ராஜா. மனிதர்களை படைத்த தெய்வம் நீர், இந்த உலகத்தையும் இந்த வான மண்டலத்தையும் படைத்த தெய்வம் நீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதம் கூட கிறிஸ்மஸ் மாதம், இந்த மாதம் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் மாதம். இந்த மாதத்திலே கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லோரும் ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடக்கூடிய மாதம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக, ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படும்படியாக, விசேஷமாக எல்லா வீடுகளிலும் புது ஆடைகள் உடுத்துவார்கள், எல்லா வீடுகளிலும். அதே போல் அநேக ஏழை மக்களுக்கும் எடுத்து கொடுப்பார்கள். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் ஜனங்களுக்கு சந்திக்கும்படியாக, கிறிஸ்தவ மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த தேசம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமது பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ச்சியோட கொண்டாட கத்தாவே கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நீர் ஆசீர்வாதமா செபிக்கிறோம் ஐயா கத்தாவே. அதுக்குள்ள பிள்ளைக்குள்ள தேவைகள்லாம் ஆண்டவரை சந்திக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா தகப்பனே. அப்பா உமது நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே தேசத்தில் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாட கர்த்தாவே நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறமையா. ஏழை எளிய பிள்ளைகளை ஆண்டு நீர் கண்ணோக்கி பார்க்கணுமா செபிக்கிறமையா. அவங்க தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே துணிமணிகள் கூட கர்த்தாவே எடுக்க முடியாத சூழ்நிலை உள்ள குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவரே உதவி செய்வீராண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேச வேண்டுமா செபிக்கிறோம் பேசி ஆண்டவரே. அப்பா எடுத்து கொடுக்க பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம். கொடுத்துற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா. ஏழை எளிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. உமது நாட்களை ஆண்டவரே அப்பா பிறப்பு நாளை ஆண்டவரே சந்தோஷத்தோடு கொண்டாட கர்த்தாவே நீங்க உதவி செய்வீராண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே மகிழ்ந்து கொண்டாடும்படியாக அப்பா நீர் கிருபை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானதாம் இந்த நாளில் ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆவியானவர் நீங்க கடந்து வரணுமா செபிக்கிற ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த கிறிஸ்துமஸ் நாட்களே ஆண்டவரை எங்களையும் கொண்டாட கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அப்படியா நீர் செய்யப்படுற எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் நடுவரே.
எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியால் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, நம் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள், நம் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அநாதையால் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமோ என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமோ என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை வெறுக்காத தெய்வம் நீர் ராஜா. ஒருவேளை கடன்பட்டு ஆண்டவரே நொந்த நிலையில் இருந்தாலும் நீர் ஆண்டவர் ஆதரவு கொடுக்கிற தெய்வம் ராஜா. மனிதனால் புறக்கணிக்கப்பட்டு மனிதனால் வெறுக்கப்பட்டு என்ன மனுஷன் சொல்லி என்று நினைக்கப்படக்கூடிய அளவிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை வெறுக்காமல் எங்களை அணைக்கிற தெய்வம் நீர் ராஜா. ஆண்டவர் அதே போல நோயோடு நாங்கள் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரை எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரை எங்களை அணைத்து அரவணைக்கிற தெய்வம் நீர் ராஜா. அரவணைக்கு தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். பெரியவராக இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய துதி வேளையை அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத தியானத்தை நாம் செய்ய இருக்கிறோம். ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக. ஏன்னா வேதத்தில் வசனங்கள்லாம் நம்ம அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் தான் நமக்கு பலன் கொடுக்கணும். வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 97 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடியிருக்கிறார். வேதத்தில் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருக்கங்கள், பாடுகள் வரலாம். எல்லா பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தால், ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தால், ஆண்டவர் நமக்கு எல்லா பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்களும் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள் மத்தியிலே சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை தியானியுங்கள், வேதத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லா துக்கங்கள், பாடுகளை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பட்ட கஷ்டங்களை ஏராளம். ஆண்டவர் அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை தந்து பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். மனிதன் புறக்கணிக்கலாம், மனிதன் வெறுத்து தள்ளலாம். ஆனால் நம்மை புறக்கணியாமல் அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்களும் உங்களுடைய
எல்லா காரியங்களிலும் ஆண்டுடைய வசனத்தை தியானியுங்கள். ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வல்லமையாக உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக சிந்திக்கும் பொழுது, வேத வசனத்தை அதிகமாக நாம் சிந்திக்கும் பொழுது பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதாவது உலகத்தில் மிக கொடிய காரியம் பாவம்தான். பாவம். ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மன வஞ்சனையோடு பேசினாலே அது பாவம்தான். விபச்சாரம் பாவம், கொலை பாவம், இப்படி எல்லா பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்கு ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் எப்பொழுதும் அனுதினமும் நிமிஷமும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுவிக்க வல்லவராயிருக்கு. அதே போல் பயம் ஒருவேளை கடன் பிரச்சனையில் ஐயோ அந்த 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 கடன்காரன் வருவான், இந்த கடன்காரன் வருவான், அதனால் என்ன செய்வோம்னு சொல்லி ஒரு பயம் அது இல்லாதபடி இருப்பதற்கும் ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதே போல் நோயில் இந்த நோய் நமக்கு தீருமா, இந்த நோய் நமக்கு குணமாகுமா, இதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியுமான்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானியுங்கள். ஆண்டவர் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அதே போல் சங்கீதம் 1, 2, 3 வசனத்தில் சொல்லப்பட்டபடி இரவும் பகலும் நாம் அவர் வார்த்தையை தியானிக்கும் பொழுது பாக்கியவான்களாக இருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்கிறது? அவருடைய வேதத்தில் நாம் தியானிக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானியுங்கள். ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நடவுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்தி உயர்த்துவதற்கு ஆண்டவர் உங்களுடைய வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி.
ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை என்ன செய்வது, அடுத்த வழி என்ன செய்வது, அடுத்த காரியங்களை எப்படி செய்வது என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரை. அப்பா அந்த வேளையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே பாடல் படிக்க துதி ஆராதனை ஆண்டவரை துதிக்க கிருபை செய்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்தி வேலையை நீங்கள் ஆசீர்வாதம் தந்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரை. இதை பார்க்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் நீர் வைத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரை. பார்க்குற ஜனங்களை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாத வேலையை ஆசீர்வதி தரப்போறக்கா நன்றி ஆண்டவரை. ஏசப்பா அந்த நாட்களையும் கூட இந்த மாதத்தையும் கூட ஆண்டவரை இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு நாளை கூட கத்தாவே எல்லா ஜனங்களும் ஆண்டவரை உலகத்தில் ஆண்டவரை சந்தோஷத்தோடு கொண்டாட கத்தாவு தேசங்கப்பா. ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரை. எல்லா ஜனங்களுக்கும் சமாதான சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க போறக்கா நன்றி துதிக்கிறோம். ஆவியான நாள் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தினதுக்கா நன்றி. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.